வணக்கம் மக்களே! வெல்கம் டூ செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோ. ஆ நீங்க என்னெல்லாம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்களா? இன்சூரன்ஸ் எடுக்கறக்கு முன்னாடி எத்தன கன்ஃப்யூஷன் இருக்கு உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறது பிமா சுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல பத்தி. இத பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிமா சுகம் அப்படின்னு நான் சொன்ன ஸ்கீம் வந்து ஒரு யூனிஃபைட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் பிளேஸ். அதாவது ஒருங்கிணைந்த இன்சூரன்ஸ் சந்தை. சரி, இந்த மாதிரி பாலிசி பஜார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கே. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிமா சுகம் அப்படிங்கிறது வந்து ஐஆர்டிஏஐ வந்து பேக் பண்றாங்க. அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க பேக்கிங்ல இருக்கு அப்படிங்கிறனால டிரான்ஸ்பரன்சியும் ட்ரஸ்ட்டும் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். இது மூலயமா நம்ம இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது. சரி, இந்த பிமா சுகன் அப்படிங்கிற ஸ்கீம் மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹோம் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொட்டேஷன் ஜெனரேட் பண்ண முடியும். உங்களால் பாலிசிஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ரினிவல் பண்ண முடியும், கிளைம் ட்ராக்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஒரே இடத்துல பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஸ்மூத்தாக பண்ண முடியும் இந்த ஒரு யூனிஃபைட் மார்க்கெட் பிளேஸ்னால. சரி, இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ள எல்லா இந்தியன்ஸ் கிட்டையும் வந்து இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஸ்கீம், இதோட நோக்கமே. ஸோ இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஒருவேளை இது கரெக்டாக லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு யூபிஐ ரெவல்யூஷன் நடந்த மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் ஒரு ரெவல்யூஷன் நடக்க நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஐஆர்டிஏஐ, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது எல்லா இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸும் வந்து இந்த பிமா சுகமில் வந்து அவங்களோட பாலிசிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஒரு பக்கம் நிறையா பாலிசிஸை உங்களால் கம்பேர் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் இங்கிலீஷ் மட்டுமே லாங்குவேஜாக இல்லாமல் மற்ற இந்திய மொழிகள் எல்லாமே வந்து லாங்குவேஜ், அதாவது பிரதான மொழிகளை வந்து லிஸ்ட் பண்ணால் வந்து இன்சூரன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் ப்ராசஸ், ரினியூவல் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே ரினியூவல் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிளிஃபைடு ப்ராசஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கீ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதில் ஒரு முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து அவங்கக்கிட்ட வெப்சைட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜியில் ஆப் வந்து ரொம்பவே முக்கியம். அவங்க ஒருவேளை நல்லா டெவலப் பண்ணி அவங்களோட ஆப்பை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிமா சுகமோட ரீச் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களை நான் கடைசியாக சொல்லிக்கிறது ஒன்று தான், என்னதான் இந்த ஸ்கீம் வந்தாலும் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கோ வந்து டெஃபினட்டாக கை கொடுக்கும். அதனால நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியம் அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பிமா சுகம் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து ஐஆர்டிஏஐ துணையோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அண்ட் இதோட நோக்கம் எல்லா இந்தியர்களுக்கும் 2047க்குள்ளே இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செய்திகள் வாசிப்பது. பை.